சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு செக் வைத்த ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதாகவும், அதிக அளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்து வருவதாகவும், திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைக்குள் காவல்துறை இல்லை என்பதை தற்பொழுது நேரடியாகவே மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதங்கள் மூலமாக தெரிவித்துள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த கரூர் சம்பவம். நீதிமன்றம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுகவின் செயல்பாடுகள்தான் காரணம் என்பதையும், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே திமுகவின் பின்புலம் இருக்கிறது என்றும், காவல்துறையினர் சரியான ஏற்பாடுகளையோ அல்லது தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளையோ மேற்கொள்ளாமல் இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம் என்றும், தவேகாவின் தலைவர் மீது ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்து தமிழக அரசியலில் ஸ்டாலின் மீதோ திமுகவின் மீதோ எந்த ஒரு குற்றங்களும் சொல்லாதவாறு ஆட்சியை நடத்தி வருவதாக மக்களிடம் மீண்டும் 2வது முறை பிரச்சாரம் செய்து, 7வது முறை திமுக, 2வது முறை ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருப்பதாக ஆளுநர் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஊழல் இல்லாத பாதுகாப்புடன் தமிழக மக்களின் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அப்பொழுது மக்களே உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் நிறைவேற்றியதை அதற்கு பதிலாக ஓட்டுக்களை செலுத்தி உங்களை 2வது முறை அரியணையில் ஏற்றுவார்கள். ஆனால் பிற கட்சிகள் மீது பழி போட்டு தவறுகள் எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு திமுகவிற்கு எதிராக ஒரே வார்த்தையில் தமிழக வெற்றிக் கழகம் செயல்படுவதாக நினைத்து கொண்டு அவர் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீதிபதியை விலைக்கு வாங்கி கொண்டு செயல்படுவது சரியா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தற்பொழுது அனைத்து ஏற்பாடுகளுக்கான அனுமதியையும் கொடுத்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்பை வைத்துதான் விஜய் அவர்கள் மீது ஒட்டுமொத்த டார்கெட்டையும் திமுக திருப்பினால் உச்சநீதிமன்றம் வரை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சகம் செயல்படும் என்பதையும் ஆளுநர் அனுப்பியுள்ள கடிதத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைத்து விட்டார். சமீபத்தில் மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் காலதாமதம் செய்கிறார் என்று ஆளுநர் மீதும் ஜனாதிபதி மீதும் வழக்கு தொடர்ந்தார் அல்லவா ஸ்டாலின் அவர்களது வழக்கறிஞர். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஸ்டாலினுக்கு